நம்மிடையே இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இங்கே பிரிட்டனில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவெனில், பிரதமராக யாரை மாற்ற முடியும் என்கின்ற கேள்விகள், வாத பிரதிவாதங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. என்னன்னா, கெய்ஸ்டமருக்கு எதிராக பலர் தற்பொழுது போர்க்கொடி உயர்த்த தொடங்கி இருக்கிறார்கள். இப்ப கெய்ஸ்டமரின் 2 உயர்மட்ட உதவியாளர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். அடுத்தது ஸ்காட்டிஷ் தொழிலாளர் கட்சி தலைவர் அவரை பதவி விலகுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது கெய்ஸ்டமர் பிரதமர் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார். சில நாட்களுக்கு பிறகு சர் கெய்ஸ்டமர் மாற்றப்படுவதாக வதந்திகள் பரவை வண்ணம் இருந்தன. நாடாளுமன்றத்தின் எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனைகள் தான் எதிரொலிக்கின்றன என்று அரசியல் செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள். மெண்டல்சனை அமெரிக்காவுக்கான தூதராக நியமித்ததற்கு பல தொழிற்கட்சி எம்பிக்கள் பகிரங்கமாக அவரை குற்றம் சாட்டியதை தொடர்ந்து பிப்ரவரி 8 அன்று மோகன் மேக்ஸ்வினி பதவி விலகினார். குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையை ஊக்குவிக்கும் நிதியாளர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தொடர்புகள் காரணமாக லோர்ட் மெண்டல்சன் செப்டம்பர் மாதம் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் புதிய கோப்புகள் அவர் 2009 எப்ஸ்டீனுடன் ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கின்றன. 24 மணித்தியாலத்துக்குள் பிரிட்டிஷ் பிரதமருடைய தகவல் தொடர்பு இயக்குனர் டிம் ஆலனும் பணியிலிருந்து 5 மாதங்களுக்குள் ராஜினாமா செய்தார். பிறகு ஸ்காட்டிஷ் தொழிற்கட்சி தலைவர் அன சர்வார் பிரதமரை பதவி விலகுமாறு அழைப்பு விடுத்த முதல் மூத்த தொழிற்கட்சி தலைவராக இருக்கிறார். அவரது உயர்மட்ட உதவியாளர்கள் 2 பேர் அடுத்தடுத்து பதவி விலக வேண்டும் என்ற வெளிப்படையான கோரிக்கைகள் எழுந்துள்ள நிலையில் கெய்ஸ்டமர் பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகிறது. சரி, இப்ப அவரை பதவியிலிருந்து எப்படி நீக்க முடியும்? தொழிலாளர் கட்சி விதிகளின் கீழ் ஒரு போட்டியாளர் குறைந்தபட்சம் 20% தொழிலாளர் எம்பிக்களால் பரிந்துரைக்கப்பட வேண்டும். தற்போதைய நாடாளுமன்றத்தில் 80 பேர் பரிந்துரைக்க வேண்டும். போட்டியாளர் ஒரு எம்பியாக இருக்க வேண்டும். இப்ப கெய்ஸ்டமர் தொழிற்கட்சி தலைவராக தானாகவே வாக்குச்சீட்டிலே இடம்பெறுவார். இப்பொழுது அவர் எம்பியாக இருக்கிறார். பிரதமர் மீதான நம்பிக்கையை கொமன்ஸ் இழந்தால் இப்பொழுது பிரதமரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய யதார்த்தமான வழி என்னவெனில், கன்சர்வேட்டிவ் தலைவர் கெமி பதனோக் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை தாக்கல் செய்யலாம். இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் அப்படி இல்லாட்டி அழுத்தத்தில் கெய்ஸ்டமர் ராஜினாமா செய்ய வேண்டும். சரி, ராஜினாமா செய்த பிறகு கெய்ஸ்டமருக்கு பதிலாக யாரை மாற்ற முடியும் என்கின்ற இந்த போட்டியிலே ஷபானா மஹமூத் முன்னணியில் இருக்கின்றார் என்றே தற்பொழுது பேச்சுக்கள் அடிபடுகின்றன. ஏன்னா, குடியேற்றத்தை எதிர்க்கின்ற ஒருவராக ஷபானா மஹமூத் இருக்கின்றார். ஆனால் அவரே பாகிஸ்தான்ல இருந்து இங்கு வந்தவர் தான். காஷ்மீர் பகுதியில் இருந்து இங்கு வந்தவர். ஆகவே ஷபானா மஹமூத் குடியேற்றத்தை எதிர்க்கின்ற பொழுது நீங்களும் ஒரு குடியேறிதானே என்று அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த நிலைமைகள் தற்பொழுது மாறி மாறி வருகின்றன. எப்ஸ்டீன் ஃபைல் மீதான அதிகரித்து வருகின்ற அழுத்தங்களுக்கு மத்தியில் இஸ்லாமர் பதவி விலகினால் 45 வயதான ஷபானா மஹமூத் இங்கிலாந்தில் முதல் முஸ்லிம் பிரதமராக இருக்கலாம் என்று யூகங்கள் வருகின்றன. ரிஷி சுனாக் எப்படி ஒரு பிரதமரானாரோ அதே போல ஷபானா மஹமூதும் பிரதமராகலாம். இப்ப அவர்கள் ஓட் பண்ணினா பிரதமராகலாம், வேற எந்த கஷ்டமும் இல்லை. ஷபானா மஹமூத் ஒரு வழக்கறிஞர், அரசியல்வாதி மற்றும் கெய்ஸ்டமரின் முக்கிய கூட்டாளி. இன்னும் கட்சிக்குள் ஒரு முக்கியத்துவம் மிக்க பேச்சாளராக அங்கீகரிக்கப்படுகிறார். பழமைவாத சமூக கருத்துக்களை கொண்ட ஷபானா மஹமூத் கெய்ஸ்டமருக்கு சிறந்த ஒரு வாரிசாக இருப்பார் என்று தொழிற்கட்சி தலைவர்கள் நம்புகின்றார்கள். லேபர் பார்ட்டி நம்புது. இருப்பினும் அவர் உள்துறை செயலாளராக இருந்த பொழுது எடுக்கப்பட்ட குடியேற்றம் குறித்த அவரது கடுமையான நிலைப்பாடு லேபர் கட்சி உறுப்பினர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குடியேற்றம் குறித்த அவரது கருத்துக்கள் மிகவும் வலுவானவை. ஏனென்றா நைஜல் ஃபராஜோட போட்டியிட வேணுமென்னா அவர் குடியேற்றம் தொடர்பாக பேசிய ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு உள்துறை அலுவலகத்தில் அவருடைய வேலை ஆரம்பித்ததிலிருந்து இங்கிலாந்தின் எல்லை பாதுகாப்பை நிர்வகிக்கும் உயர்மட்ட பொறுப்பை அவர் தற்பொழுது வகித்து வருகின்றார். 2022ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்டில் உள்ள லிங்கன் கல்லூரியில் சட்டம் பயின்றவர். அடுத்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோர்ட் சட்டப்பள்ளியில் வழக்கறிஞர் தொழிற்கல்வி படிப்பை முடித்து வழக்கறிஞரானார். 2010 ருஷனாரா அலி மற்றும் யாஸ்மின் குரேஷி ஆகியோருடன் சேர்ந்து முதல் பெண் முஸ்லிம் எம்பிக்களில் ஒருவராக அவர் தெரிவானார்.
உள்துறை செயலாளர் தொழிலாளர் கட்சியில் என்று விரிவாக உயர்ந்திருக்கிறார். ஏற்கனவே நீதித்துறை செயலாளராக பணியாற்றி இருக்கிறார். மேலும் கடந்த ஆண்டு முன்னாள் பிரதமர் டோனி பிளேயரால் திறம்பட அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தொழிலாளர் தலைமையை தற்பொழுது கவர்ந்திருக்கின்றார் என்று தான் திறமையான ஒரு அமைச்சராக அவர் பார்க்கப்படுகின்றார். ஆனால் குடியேற்றம் குறித்த அவரது கடுமையான நிலைப்பாட்டால் அவரது கட்சிக்கு சரியானவராக இவர் கருதப்படுகின்றாரா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆகவே இப்ப ஷபானா மஹமூதை பொறுத்தளவில் அடுத்த பிரதமராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா என்றால் இருக்குது என்றும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. அடுத்தது வேற யார் யாரெல்லாம் போட்டியில இருக்கிறார்கள்? ஏஞ்சலா ரெய்னர் இருக்கிறார். ஏஞ்சலா ரெய்னர் இருக்கிறார் இந்த போட்டியில. நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 52% அவருக்கு வாய்ப்பாக இருந்ததை அரசியல் விமர்சகர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இப்ப ஆனால் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இரண்டாவது வீட்டுக்கு முத்திரை வரி குறைவாக செலுத்தியதற்காக அவர் ராஜினாமா செய்த போதிலும் அவர் கட்சியில் ஒரு முக்கிய நபராகவே இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன கரும்புள்ளி ஒன்று இருக்குது. இரண்டாவது வீட்டுக்கு ஸ்டாம்ப் டாக்ஸை குறைவா அவர் செலுத்தி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. ஆனால் மெண்டல்சன் ஆவணங்களை வெளியிட்டதில் அரசாங்கத்தை தோல்வியிலிருந்து காப்பாற்றிய விவாதத்தில் அவர் தலையிட்டது அவரது புகழை அதிகரித்திருக்கிறது. அவரது வரி விவகாரங்கள் குறித்த HMRC விசாரணை நடந்து வருகிறது. மேலும் அது விரைவில் முடிவடையாவிட்டால் தலைமைத்துவ நம்பிக்கைகள் முறியடிக்கப்படலாம் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. கீரை மாற்றுவதற்கான தனது லட்சியங்களை சுகாதார செயலாளர் கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியாக பேசி வருகிறார். ஆனால் அவருடைய பேச்சு கவர்ச்சி, பொதுமக்களோடு இணையும் திறன் அவரை முன்னணியில் வைத்திருக்கின்றன. இருப்பினும் லோர்ட் மண்டல்சனுடனான நெருங்கிய தொடர்பு அவரது தலைமைத்துவ லட்சியங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படி ஆல் கான்ஸ் மற்றும் ஜான் ஹீலி என்று ஆண்டி பர்ன்ஹாம் என்று பலர் இந்த போட்டியில இருக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் இந்த போட்டியிலே இருந்தாலும் கூட உள்ளுக்குள் வாக்குகள் மூலமாகவே அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஷபானா மஹமூதுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே குடியேற்ற விதிகளை இறுக்கி கொண்டு போகின்ற ஷபானா மஹமூத் பிரதமராக வந்தா என்ன நடக்கும் என்று மக்கள் இப்பொழுதே விவாதிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்கள்.